தருமபுரி தடங்கம் பகுதியில் உள்ள சிப்காட் தொழில் பூங்காவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு செய்து வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். தருமபுரி தடங்கம் பகுதியில் உள்ள சிப்காட் தொழில் பூங்காவில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார். 1733 ஏக்கரில் அமைந்துள்ள சிப்காட் தொழில் பூங்காவில் தற்போது முதலமைச்சர் ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தருமபுரி தடங்கம் பகுதியில் உள்ள சிப்காட் தொழில் பூங்கா ஆனது அமையவுள்ள இடத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார். 1733 ஏக்கரில் அமைந்துள்ள சிப்காட் தொழில் பூங்காவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு செய்து வருகிறார். தடங்கம் பகுதியில் 1733 ஏக்கரில் அமைந்துள்ள சிப்காட் தொழில் பூங்காவில் தமிழக முதலமைச்சர் ஆய்வு செய்து வருகிறார். விரிவான தகவல்களை செய்தியாளர் குருபிரசாத் வழங்க கேட்போம். குருபிரசாத், தகவல்கள் என்ன? தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் மணி மகன் திருமணத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார். இதுல விசிக தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து தருமபுரி பெனாரம் சாலையில் உள்ள சோகத்தூர் பகுதியில் சுமார் 10 ஏக்கர் பரப்புல 40 கோடி மதிப்பில் கட்டப்பட்ட வரும் புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணியில் முதலமைச்சர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் 60% புதிய பேருந்து நிலையம் பணி முடிந்த நிலையில் வருகின்ற ஜனவரி மாதத்துக்குள் மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனையடுத்து தற்போது தருமபுரி தடகம் பகுதியில் 1733 ஏக்கர்ல அமைத்துள்ள சிப்காட் தொழிற்பூங்காவில் 200 ஒரு நிறுவனம் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. கடந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதி 7 நிறுவனங்களுக்கு பணி ஆணையம் முதலமைச்சர் வழங்கியுள்ளார். இந்த நிலையில தற்போது சிப்காட் பூங்காவை தமிழக முதலமைச்சர் பார்வையிட்டு வருகிறார். நன்றி குருபிரசாத், தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.